இன்னும் 15 வருஷத்துல நீங்க இப்ப வச்சிருக்க முக்காவாசி ஸ்டாக்ஸ்க்கு வேல்யூவே இல்லாம போக போகுதுங்க. என்னங்க பயமுத்துறீங்களான்னு கேக்குறீங்களா? நோங்க, ஃபேக்டா தான் சொல்றேன். நம்ம தாத்தா காலத்துல நிலம், அதாவது லேண்ட் வாங்கினவங்களோட பரம்பரை இன்னைக்கு வரைக்கும் ரிச்சா தானே இருக்காங்க. நாம அப்பா காலத்துல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்கல்ல. ஆனா உங்க காலத்துல உங்க குழந்தைங்களுக்காக, ஏன் உங்க பேர குழந்தைங்க இருக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு வெல்த் கிரியேட் பண்ற ஒரு செக்டர் சொல்லவா, கிரீன் எனர்ஜி. அந்த காலத்து ரியல் எஸ்டேட் மாதிரி இன்னைக்கு கிரீன் எனர்ஜி தான் புதிய துருவம். இன்னைக்கு வீடியோல டைரக்டா பாயிண்ட்டுக்கு போலாமா? ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸை பத்தி நம்ம பேச போறது இல்லைங்க. மல்டி ஜெனரேஷனல் வெல்த் ஜெனரேட் பண்ண போற டாப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்க ஃபியூச்சர் அண்ட் உங்க ஜெனரேஷனோட ஃபியூச்சருக்காக. ஃபர்ஸ்ட் லாஜிக்கா புரிஞ்சுப்போமா? கான்செப்ட் சிம்பிள்ங்க. அடுத்த 20 வருஷத்துல உங்க வீட்டுக்கு கரண்ட் எங்க இருந்து வரப்போகுது? கோல்ல இருந்தா? நோ. கவர்மெண்ட்டே டார்கெட் வச்சிருக்காங்க, 2030க்குள்ள 500 GW நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ணணும்னு. சிம்பிளா சொல்ற கேளுங்க. இப்ப இந்தியாவில எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இவி வருது. சோலார் பேனல்ஸ் இல்லாத வீடே இல்லைங்கிற நிலைமையும் வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஹிடன் இன்ஜின் தான் இந்த கிரீன் எனர்ஜி செக்டர். வெள்ளம் வருதுன்னா முன்னாடியே அணை கட்டணும். The water is coming guys. இந்த ட்ரெண்ட் earlier கேட்ச் பண்ணுனா பின்னாடி ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ the 3 pillars of a multi generational portfolio பத்தி பார்க்கலாமா? ஜெனரேஷனல் வெல்த் பில்ட் பண்ண கேஷுவலா ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சா முடியாதுங்க. இட் நீட்ஸ் a structure. இந்த பிரமிடை பாருங்க. பில்லர் 1, the giants, அதாவது ஃபவுண்டேஷன். இது உங்க போர்ட்ஃபோலியோடைய பேஸ். மாசிவ் காங்க்ளோமரேட்ஸ் லைக் டாடா பவர் ஆர் அதானி குரூப், இவங்க கிட்ட தான் மாசிவ் லேண்ட் இருக்கு. பேங்க் $multi-million ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு காசு இருக்கு. லோ ரிஸ்க் ஸ்டடி காம்பவுண்டர்ஸ். நெக்ஸ்ட் பில்லர் 2 பார்க்கலாம். த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ், அதாவது growth engine. ஜெனரேஷன் மட்டும் போதாதுங்க, பவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும் இல்லையா? கம்பெனிஸ் லைக் பவர் கிரிட் ஆர் இபிசி பிளேயர் கேபிஐ கிரீன் எனர்ஜி, இவங்க தான் பேக்கெண்ட் டெக்னாலஜியை சப்போர்ட் பண்றாங்க. growth செம ஃபாஸ்டா இருக்கு. பில்லர் 3ல த ஃபியூச்சர் டெக் இருக்கு. ஹை ரிஸ்க் மேசிவ் ரிவார்ட், கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ். இந்த ஃபீல்டு இன்னும் பெருசா ஆகல, பேசிக் லெவல்ல தான் இருக்கு. பட் இந்த செக்டர் கிளிக் ஆனா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப பெரிய அளவுல இருக்கலாங்க, ஆனா ரிஸ்க்கும் அதே அளவு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஸ்டாக்ஸ்ல போய் இப்ப எல்லா காசையும் போட்டு வாங்கிடலாமான்னு கேட்டா அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. நீங்க தான் 95% பிகினர்ஸ் தோத்து போறாங்க. அந்த சீக்ரெட் ட்ரிக்கை அடுத்த செக்ஷன்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. கிரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ்ல இருக்கிற பிக் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஹை விலாட்டிலிட்டிங்க. சில நேரம் ஸ்டாக் வேல்யூவேஷன் ரொம்ப மேலே போயிருக்கும், அதுக்கப்புறம் சடனா ஒரு கரெக்ஷன் பண்ணும். இங்கே தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், பேனிக் ஆகி லாஸ்ல வித்துட்டு ஓடிடுவோம். அதுக்கு தான் நீங்க வேல்யூ ஆவரேஜிங் ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணணும். உங்ககிட்ட சப்போஸ் ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நாள் அந்த 10,000 ரூபாய் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. டிவைட் இட் இன்டு 10 பார்ட்ஸ். எவ்ரி சிங்கிள் மந்த் மார்க்கெட் டவுன் ஆகும்போது கலந்து போகாம அக்யூமுலேட் பண்ணணும். ரிமெம்பர், நம்ம டார்கெட் உங்க அடுத்த ஜெனரேஷன் தான். மார்க்கெட் ஒரே வருஷத்துல மேலே போகாதுங்க. பட் 10 years டவுன் த லைன் பார்க்கும்போது இண்டெக்ஸை விட டபுள் ரிட்டர்ன் தர பொட்டன்ஷியல் இந்த ஸ்பேஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஹிடன் டேஞ்சர் பத்தி பேச போறோம். யூடியூப்லயும் டெலிகிராம்லயும் இருக்க பல பேர் இந்த $2 கிரீன் எனர்ஜி ஸ்டாக்கை வாங்கினா நீங்க கோட்டீஸ்வரன் ஆயிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த தப்பை மட்டும் எப்பவுமே பண்ணாதீங்க. டெட், அதாவது கடன் அதிகமா இருக்கிற பென்னி ஸ்டாக்ஸ்க்கு கிரீன் எனர்ஜி லேபிள் ஒட்டி உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற நிஃப்டி 500க்குள்ள இருக்கிற குவாலிட்டி கம்பெனிஸ்ல மட்டும்தான் நீங்க லாங் டேர்ம் காம்பவுண்ட் பண்ண மணி போடணும். எந்த பென்னி ஸ்டாக்கும் உங்க பரம்பரையை காப்பாற்றுறதுங்க, கேபிட்டலை தான் காலி பண்ணும். ஸோ லாஜிக்கு சிம்பிள் தாங்க. ஃபியூச்சர் இஸ் கிளீன் எனர்ஜி. இந்த கோல்ட் ரஷ்ல நீங்க முன்னாடியே ஸ்டெப் எடுத்து வச்சா உங்க ஃபேமிலியோடைய ஃபியூச்சர் சேஃபா இருக்குங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, உங்க வியூல எந்த கிரீன் எனர்ஜி ஸ்டாக் அடுத்த 5 வருஷத்துல டாப்பா வரப்போகுது? டாடா பவரா, அதானி கிரீனா, இல்ல வேற ஏதாவது ஸ்டாக்கா? மறக்காம உங்க கெஸ் கமெண்ட் செக்ஷன்ல பிரேக் டவுன் பண்ணுங்க. யாரோட அனாலிசிஸ் கரெக்டா இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாகவே வேல்யூ கொடுத்துருக்கா? உங்கள் பசங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காக இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 3 பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பவர் பேக் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, this is your trading mentor, signing off. Thank you.